வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கவர் ஃபோட்டோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எஸ் ஆமாங்க, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ் அப்புறம் ஆர்ஆர்பி. ஸோ இந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வழங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது யார் பண்ணுறா என்ன இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நிறைய பேருக்கு வந்து இது ரீச் ஆகலை. ஸோ அதனால தான் நம்ம வந்து இது ஒரு வீடியோவை வந்து போட்டுடலாம் அப்படின்னு வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணது 8ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 2 நாள் தான் ஆகுது. ஸோ என்ன அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆர்வலர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இயங்கும் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களால், ஸோ இது வந்து தமிழக அரசோட சார்பில் இயங்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்கள் இருக்கும். ஸோ அவங்க சார்பாக இது வந்து கட்டணம் இல்லாமல் இந்த பயிற்சி வகுப்புகளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின். எந்த ஒரு ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் முற்றிலும் இலவசமாக இந்த கோச்சிங்கை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ கட்டணம் இல்லா பயிற்சி வகுப்புகள் எங்கே நடக்க போகுது அப்படின்னா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய சர் தியாகராய கல்லூரி. ஸோ தியாகராயா வளாகத்தில் காலேஜோட கேம்பஸில் ஒரு 500 ஆர்வலர்களுக்கு இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஸோ தியாகராயா காலேஜ் மட்டும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரி வளாகம் இருக்குல்ல, ஸோ அங்கேயும் வந்து ஒரு 300 ஆர்வலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்துக்கு தான் வந்து வருது. ஸோ இது லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தியாகராயா காலேஜும் மாநில கல்லூரி, ஸோ வந்து சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரி. ஸோ இது ரெண்டுமே வந்து ரெண்டுலேயும் வந்து நடக்குது. ஸோ 500 + 300 ஓகேவா, இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மேற்படி போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் ஆர்வலர்களுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு இணைய வழியாக விண்ணப்பங்கள் பெற்று, ஸோ ஓகேவா, ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து போடணும். ஸோ புதிதாக சேர்க்கை நடைபெற உள்ளது. புதுசாக அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இணைய வழியில் விண்ணப்பங்கள் வந்து பெறுறாங்க. ஸோ பயிற்சி வகுப்புகள் பிற்பகல் 2 மணி முதல், ஸோ மத்தியானம் 2 மணிலிருந்து 5 மணி வரை 6 மாத காலாந்திர வேலை நாட்களில் நடைபெற உள்ளது. ஸோ 6 months வந்து கோச்சிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வேலை நாட்களில் வந்து 6 மாதத்துக்கு வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வந்து இது நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகேவா. அடுத்து பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருப்பதோடு, ஸோ 1/1/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஸோ ஓகேவா, அதாவது அவங்களோட ஏஜ் எலிஜிபிலிட்டியும் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 10th வந்து பாஸ் ஆயிருந்தாலே ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க, இது போதுமானது. ஸோ இதே நீங்கள் உங்களோட ஏஜ் வந்து 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. ஸோ ஓகேவா, 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகே. அடுத்து மேற்படி போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதிகள் இல்லை. ஸோ அதாவது ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் யூபிஎஸ்சிக்கு கொடுத்துட்ருக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி அதாவது நம்ம யூபிஎஸ்சி கோச்சிங் வந்து கொடுக்குறாங்களா, இப்போ எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அக்காமடேஷன் அண்ட் ஃபுட்டு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணல. ஸோ இப்போ எப்படி நம்ம எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கான எக்ஸாம்ஸ் வந்து எழுதிருந்தீங்க நான் முதல்வனில், ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமை இவங்க கொடுக்காம, ஸோ இந்த ஃபுட்டு அந்த அக்காமடேஷன் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும். கிளாஸஸ் மட்டும், அதாவது பயிற்சிகள் மட்டும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் மென்ஷன் வந்து தெளிவாக வந்து பண்ணிட்டாங்க. பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதிகள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. இப்போ பயிற்சியில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மைய இணையதளமான வெப்சைட் வந்து கொடுத்துருக்குறாங்க வாயிலாக 10/9/2024 முதல், ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 24/9/2024 வரை விண்ணப்பிக்கலாம். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் 10ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் சேரணும் அப்படின்ட்டு ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ பயிற்சி வகுப்புகளில் சேர்க்கை தொடர்பான கூடுதல் விவரங்களை மேற்குறியீடு இணையதள முகவரியில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய வெப்சைட்டில் லாகின் பண்ணிங்க, அதாவது வெப்சைட்டை விசிட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து இருக்கும். ஸோ இதை கூடுதல் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ மேலும் விவரங்களுக்குன்னு சொல்லிட்டு 2 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். அவங்க வந்து உங்களுக்கானதை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா. ஸோ வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ ஓகே, 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் ஓகேவா, நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க. ஸோ வர அப்ளிகேஷனை அதை வந்து ஸ்க்ரீனிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட 10th மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இது வந்து கொடுக்குறாங்க. தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இனவாரியான இடங்களுக்கு ஏற்ப ஆர்வலர்களை தேர்வு செய்யப்பட்டு, ஸோ அந்த இருக்கிற இடங்களுக்கு ஏற்ப வந்து தேர்வு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் விவரங்கள் மேற்குறியிடப்பட்ட இணையதளத்தில் வெளியிடப்படும். அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட பியூர்லி அவங்களோட 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, PDF வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க லிஸ்ட்டு. ஸோ இத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது. அக்டோபர் மாதம் 2ஆம் வாரத்தில் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும். ஸோ இப்படி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அக்டோபர் நெக்ஸ்ட் மந்த்னு நினைக்கிறேன் 2வது வீக் வந்து சொல்லியிருக்கிறாங்க கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா, இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நேற்று தாங்க வந்துருச்சு. ஸோ 8th தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்து இது வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கூட நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணலாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேங்க, நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ஸோ ஆர்ஆர்பி இதுக்கெலாம் வந்து படிச்சுட்ருக்கிறீங்க. வந்து நிறைய பேர் வந்து கோச்சிங் வந்து தேடிட்டுருக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நிறைய கவர்மெண்ட்டோட கோச்சிங் வந்து நிறையவே இருக்குதுங்க, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் வந்து போடுறோம். ஸோ அப்பப்போ வர நான் வந்து போடுறேங்க. ஸோ அடுத்து தஞ்சாவூரில் ஓபிசி, ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து மிச்சம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், ஸோ ஆல்ரெடி தஞ்சாவூரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததில்ல. ஸோ அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும் வந்து கோச்சிங் வந்து தருவாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அது உடனே நான் வந்து சேனல்லையும் வந்து நான் அப்டேட் வந்து பண்ணுறேங்க. ஸோ ஓகேவா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வருங்க. ஸோ அதே மாதிரி நான் முதல்ல எழுதியிருப்பீங்க. ஸோ என்னடா இந்த வீடியோ வருது, கட் ஆஃப் கேட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட் பண்ணவங்களாம் யோசிப்பீங்க. எல்லாமே நான் வந்து பார்த்துட்டேங்க. ஸோ வந்து ரிப்ளை தான் நான் வந்து பண்ணலை. ஸோ அதுக்கான ரிப்ளையாக அடுத்து வரக்கூடிய லைவோ இல்லை அடுத்து வரக்கூடிய வீடியோவோ இருக்குங்க. ஸோ நிறைய பேர் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் தான் அது கேட்குறீங்க. ஸோ அடுத்து இந்த வீடியோவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வீடியோ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனாக தான் இருக்கும். ஸோ ஓகேவா, ஓகேங்க. ஸோ அதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து நான் சொல்லலாம், பட் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லட்டும். அதே மாதிரி போல் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கும் வந்து இந்த டிலே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து வீடியோ வராது காரணம். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லா கமெண்ட்டையும் நான் வந்து படிக்காமல் இல்லை, ரிப்ளை தான் பண்ணலை, பட் நான் வந்து எல்லா கமெண்ட்டையுமே வந்து படிச்சிட்டேங்க. ஸோ ஓகேவா, ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கு மறக்காமல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதோட வெப்சைட் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் வந்து கொடுக்குறேங்க. ஸோ ஓகேவா, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலனாலும் பரவாயில்ல. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் வந்து தேவைப்படுற ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து இதை தெரியப்படுத்துங்க. ஸோ ஓகேவா, அவங்க அட்லீஸ்ட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.